ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள வீட்டு குறிப்புகள் நிறையவே பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நிறைய டிஷர்ட்ஸ் வந்து குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா போட முடியாமல் வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருப்போம். அதை வந்து தூக்கி குப்பையில் தான் போடுவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த டீ-ஷர்ட்டை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி அதனுடைய கைப்பகுதிகளை ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதனுடைய காலர் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி நம்ம எங்கே கட் பண்ணமோ அந்த போர்ஷன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தச்சு விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம வெளிப்பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட டெய்லர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷின் யூஸ் பண்ணி அழகாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இன்னுமே ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் வேலை. அப்படி மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி ஊசிகள் யூஸ் பண்ணி கையிலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஷேப்பில் தையல் போட்டு முடிச்சுட்டேன். இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஓப்பன் இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக நம்ம தச்சு விட்டுறக்கூடாது. ஒரு கால்வாசி பகுதியை அப்படியே தைக்காமல் விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தச்சுட்டு நாட் போட்டு கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம உள்பக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் வந்துடும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் கிளாத்து, அதுக்கப்புறம் பழைய டாய்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுலாம் இருக்கும். ஸோ அந்த பஞ்செல்லாம் வந்து இது உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக இருந்தது எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான பில்லோ வந்து கிடச்சிருங்க. இதை வந்து இப்படியே விடக்கூடாது. உள்ளே இன்சர்ட் பண்ணி முடித்த பிறகு ஊசி நூல் யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த ஓப்பனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை சோஃபாவில் வைக்கக்கூடிய ஒரு குட்டி பில்லோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கு கூட பில்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான குட்டி பில்லோ வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இதை வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த சைடில் வந்து நம்ம ஃபேஸ் வச்சு படுக்க முடியாது, பட் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சோஃபாலையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து தூங்குறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு டீ-ஷர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பில்லோ வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் போடுற மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டு முடித்த பிறகு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சர்க்கிளுக்கும் சென்டரில் வந்து டாப்பில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று போட்டால் போதும். ஸோ உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஹூக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க டாப்பில். அடுத்தது இந்த மாதிரி ஏதாச்சும் பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இதில் ப்ரஷ் தான் இன்செர்ட் பண்ணுன்றது கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் நீளமாக இருக்க மாதிரி பார்த்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பேங்கிள் ஸ்டாண்டில் நீங்கள் ஒரு 25 பேங்கிள்ஸ் வரலும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸை இதில் போட்டு ஹேங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி சூப்பரான பேங்கிள் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி மெடிசன் பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸை நான் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. நிக்கி, பொன்மழி, அனுஸ்ரீ, மோகனா, பிரியா கணேசன், அன்னபூரணி, ஜெய் சுச்சி, கனகவல்லி, கண்கலை ஃபேமிலி வீலாக்ஸ், கீர்த்தனா ஸ்ரீனிவாசன், சுதா வெங்கடேஷ், டெய்ஸி, அருண்மயரி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு பென் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக வந்து கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ண போகிறேங்க. ஒரு எல் ஷேப் மாதிரி வரும் உங்களுக்கு கட் பண்ணும்பொழுது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி மேலே இருக்க போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி டாப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஓப்பன்
ஓப்பன் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பழைய கிளாத்தோ இல்லை கிஃப்ட் ரேப்பரோ இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கிளாத்தை வந்து இதுக்கு மேலே அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டிடாதீங்க. ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸுடைய பாட்டம்லேயும் நம்ம எதுவுமே ஒட்ட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த பாக்ஸுடைய 3 பக்கத்தை மட்டும் கவர் பண்ணால் போதும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நம்ம டபுள் சைட் டேப் யூஸ் பண்ண போகிறதால உங்களுக்கு ஏதாச்சும் கிளாத்தோ கிஃப்ட் ரேப்பரோ ஒட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக ஒட்டாது. ஸோ அதனால் மற்ற பக்கங்களை மட்டும் நம்ம இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஓல்டு கிளாத்தை வச்சு கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக டபுள் சைட் டேப் மட்டும் ஒட்டி எடுத்துக்க போகிறோம். டாப்லேயும் சைட்லேயும் கூட நான் வந்து அழகாக கொஞ்சமாக கிளாத்தை கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டபுள் சைட் டேப் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அந்த டபுள் சைட் டேப்பை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆர்கனைசர் ஸ்ட்ராங்காக நிற்கும். பாருங்கள், ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம ஹூக்லாம் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹூக்கே தேவையில்லை. இந்த டபுள் சைட் டேப் வச்சு அழகாக வந்து இந்த மாதிரி டைல்ஸில் கூட ஒட்டிக்கலாம். இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சனில் அடுப்புக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடிக்கடி காஃபி தூள் பேக்கெட்ஸை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. காஃபி தூள் பேக்கெட்ஸ் மட்டும் இல்லைங்க, மசாலா பேக்கெட்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஆர்கனைசர். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி நம்ம பஞ்சாமிர்த பாட்டில்லாம் இருக்கும் இல்லைங்களா பிளாஸ்டிக்கில், அந்த பஞ்சாமிர்த பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதனுடைய மூடியுமே தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ வெறும் பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன மூடியை உள்ளே வந்து வாய்ப்பகுதியில் இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நான் வந்து ஒரு பழைய ஏர் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த ஏர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் இதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஏர் பேண்ட் ஒட்டிருக்கிறதால உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துவைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இனிமேல் இந்த வெள்ளை துணிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வலிக்காமல் ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு கிளாத் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம தேவையான அளவுக்கு துணி பவுடர் வச்சுருப்போம் இல்லைங்களா, எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பேஸ்ட் வந்து நல்லா கரைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரையாமல் அப்படியே விடக்கூடாது. நம்ம நல்லா கையில் கரைச்சி விட்டுட்டு அதை வந்து நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த பேஸ்ட்டும் அந்த துணி பவுடரும் தண்ணியில் கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வந்து இந்த வாட்டரை அப்படியே வச்சுருங்க. இந்த வாட்டரை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கொதிக்கலாம் விடக்கூடாது. நம்ம வந்து குளிப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த ஒயிட் கிளாத்தை வந்து இதுக்குள்ளே வந்து முழுகிற மாதிரி நல்லா நினச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நினச்சி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த கிளாத்தை அந்த தண்ணியில் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற வச்ச பிறகு இந்த துணியை நீங்கள் தனியாக எடுத்து துவைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி ப்ரஷ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. வாஷிங் மிஷின்லேயும் போட வேண்டியது கிடையாதுங்க. ஜஸ்ட்டு உங்கள் கைகளால் லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும். அதில் இருக்க எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். எல்லா அழுக்குமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது. காலர்லேயா இருக்கட்டும், அந்த கைப்பகுதிகளாக இருக்கட்டும் இருக்க அழுக்க நம்ம இந்த மாதிரி கையிலேயே கசக்கி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ப்ரஷ்ஷு போட்டு தேயின்னு கை வலிக்க தேய்க்க வேண்டியதே இல்லைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒயிட் கிளாத்தை கை வலிக்காமல் ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணி எடுக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கைப்பகுதிகளில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போயிட்டு இருந்துச்சு. நான் ஜஸ்ட்டு லைட்டாக தான் தேய்ச்சி கொடுத்தேன். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வெள்ளை துணிகளை துவைக்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக துவைச்சிக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து கையில் தான் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஒரு 2 முறை அலசி காய வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது.
இப்போ நம்ம எப்பவுமே துணியை வந்து காய வைக்கிற மாதிரி அழகாக காய வச்சு எடுத்து மடித்து வச்சுக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான டிப்ஸு. வெள்ளை துணிகளை பார்த்து இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக துவைச்சிட்டு போயிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸுமே இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.